வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் குழம்பு, குடமிளகாய் பிரட்டல், தக்காளி ரசம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பண்ண போகிற மீல் மேக்கர் குழம்புக்கு நான் இந்த மாதிரி சோயா பால்ஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதை வெந்நீரில் சேர்த்துடலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது மூடி போட்டலாம். ஒரு 5 நிமிஷம் இதிலேயே இருக்கட்டுங்க. இதை எடுத்து அப்புறமா நம்ம பச்சை தண்ணியில் போட்டுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வெந்நீரில் போட்டதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. இதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை வெந்நீர்லேருந்து வடிக்கும்போது திருப்பியும் நீங்கள் ரன்னிங் வாட்டரில் ஒரு தடவை நல்லா வடிச்சிடணுங்க. அப்போ தான் அந்த சோயாவோட அந்த ஸ்மெல் போகும். அதனால் நம்ம அந்த மாதிரி வடிச்சிட்டு இந்த மாதிரி எதுக்காக நம்ம பிச்சு போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் இதில் மசாலாலாம் நல்லா பிடிக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டு குழம்பு செய்கிறோங்க. குடமிளகாய் பெரட்டலுக்கு இந்த மாதிரி குடமிளகாயை நம்ம விதையெல்லாம் எடுத்துகிட்டு பட்டையாக நறுக்கி எடுத்துக்கணுங்க. குழம்புக்கு நான் சின்ன வெங்காயமும் தக்காளி 1 நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. குடமிளகாய் பெரட்டலுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. அடுத்து தேங்காய், சோம்பு, 2 முந்திரி குழம்புக்கு அரைச்சிக்கலாம். அதுலேயே நம்ம ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு தாளிச்சாச்சு, சோம்பு தாளிச்சாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி இதுலேயே கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின கலவையில் இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துடலாங்க. மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா நமக்கு கொஞ்சம் தேவைக்கு போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் தக்காளி கலவை நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாங்க. குழம்ப நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொதி பிடிச்சி வரும்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் தேவையான அளவு தண்ணி எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு சவுண்டு விட்டுறலாங்க. ஒரு சவுண்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான மீல் மேக்கர் குழம்பு ரெடிங்க. கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கியாச்சு. அவ்வளோதாங்க, சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு. இப்போது இன்றைக்கி தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு நான் 3 தக்காளி வெந்நீரில் போட்டிருக்கேங்க. இதை ஒரு கொதி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம பச்சை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கனிவான மாதிரி ஆயிரும், கெட்டியாக இருக்கும் இல்லைன்னா. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கணுங்க. அதுக்கு தேவையான ரசப்பொடி, பூண்டு, தேவையான பொருட்கள் எல்லாமே இதிலே போட்டுடலாங்க. மஞ்சள் தூள், உப்பு, இதிலே கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு சேர்த்துக்கலாங்க. இதிலே கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கையில் கரைச்சிட்டு அந்த முனையில் இருக்கும் இல்லைங்களா தக்காளியில், அந்த கெட்டி பகுதியை கொஞ்சம் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி இதில் தோல் நிறைய இருக்குங்க. நம்ம வெந்நீரில் போடும்போது இந்த தோல் வந்துடும். அந்த தோலையும் நீங்கள் சுத்தமாக இறுக்கி பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுவுமே நமக்கு வேண்டாம். இப்போ மற்றதை மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. ரசத்தை நல்லா கரைக்கிறதுல தான் நம்ம கைமணம் ரசத்தில் இறங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கரைச்சாச்சுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. புளிப்பு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க. இப்போ நம்ம ரசத்தை தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கலக்கி வச்சுருக்க ரசக்கலவையை இதில் ஊற்றிடலாங்க. கொதி வந்தாச்சுன்னா நம்மளோட ரசம் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இப்போ கொதி பிடிக்க ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ரசம் ரெடி. ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க, ரசம் வாசம் போயிடும். இப்போ மேலாப்பில் மறுபடியும் கொஞ்சம் மல்லி இலை போட்டாச்சுன்னா நம்மளோட சட்டுன்னு செய்யக்கூடிய தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம குடமிளகாய் பெரட்டல் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 6-7 பல் பூண்டு 1 பாதியமாக தட்டி அதில் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சம் நல்லா 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய் துண்டுகளை இதில் சேர்த்துடலாங்க. இதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா சுருளை கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு மறுபடியும் ஒரு பெரட்டி விட்டுருங்க.
பிரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான தண்ணி தெளிச்சுக்குங்க. நம்ம தெளிக்கிற தண்ணியில் தான் இந்த காய் வேக போகுதுங்க. அதனால் நம்ம குடமிளகாய்க்கு தேவையான அளவு தண்ணி இப்போ விட்டாச்சுங்க. சும்மா ஒரு கை தெளிச்சிங்கனாவே போதும், அதிகமாக வேண்டாம். இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்துருங்க. இடையில நீங்கள் ஒரு தடவை பெரட்டி விட்டுக்குங்க. லேசாக தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதனால் நம்ம மறுபடியும் ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. இப்போ ஃபைனலாக தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ நம்மளோட குடமிளகாய் பிரட்டல் ரெடிங்க. இது ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இன்றைக்கி மீல் மேக்கர் குழம்பு, தக்காளி ரசம், ஒரு குடமிளகாய் பிரட்டல், அதுக்கு சூட்டாகிற மாதிரி ஒரு தயிர் பச்சடியும் இன்றைக்கி போட்டாச்சுங்க. இந்த மாதிரி குழம்பெல்லாம் அரைச்சி விட்டு வைக்கிறப்ப ஆனியன் ரைத்தா போட்டிங்கன்னா அதுக்கு மேட்சாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி வச்சுருக்கோங்க. இந்த குழம்பு சாதாரணமாக மத்தியானம் மீல்ஸுக்கு எடுத்துக்கலாங்க. இதையே நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாங்க. அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள்.